என் வாழ்க்கையில புயல் அடிச்ச மாதிரி என்னென்னவோ நடந்துருச்சு. அதுல இருந்து நான் மீண்டு வர முடியும்னே நினைச்சு பார்க்கல. ஆனா அதை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கிஷோர் என்னை ஏத்துக்கிட்டாரு. அவரோட நான் 100 வருஷம் இல்ல, அதுக்கும் மேல சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். என்ன மாப்பிள்ள சார், என் சிஸ்டர் மட்டும் வேண்டிக்கிட்டா போதுமா? நீங்களும் வேண்டிக்கோங்க. எதுக்கு நந்து? என் வேண்டுதலை தாண்டி ஒரு வரமா டிடி எனக்கு சாமி கொடுத்துட்டாரு. இனிமே அதுக்கு நான் திருப்பி கொடுக்கறது தான் சரி. என்னம்மா? ஆமாப்பா, திருப்பி கொடுத்துதானே ஆகணும். அதுதானே தர்மம். சரி டிடி, நீ குத்துவிளக்க ஏத்துமா. சரிப்பா. ஐயோ, என்ன இது? குத்து விளக்கு ஏத்தும் போதே அபசகுணமா அணைஞ்சு போச்சே. அதானே, இப்பதான் வாழ்க்கைய ஆரம்பிக்க போறேன்னு குத்து விளக்கு ஏத்துறாங்க. அது ஏத்துனதும் அணைஞ்சு போகுதுன்னா அப்ப ஆரம்பிக்க போற வாழ்க்கையும் அப்படி ஆயிடும்னு சொல்ற மாதிரி இல்ல இருக்கு. அண்ணி, என்ன வார்த்தை பேசுறீங்க? கொஞ்சமாவது அறிவோட பேசுறீங்களா? அப்படி இல்ல ஜோதி, இந்த மாதிரி குத்து விளக்கு ஏத்தும் போது அணையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக என் பொண்ணு வாழ்க்கையும் அப்படி ஆயிடும் சொல்றீங்களா? ஏய் ஏய் ஜோதி, அவ ஏதோ அபசகுணமா நடந்து போச்சேன்னு அப்படி சொல்றா.